பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஐயோ, ஷாக்கி வேற அந்த ரூம்ல இருந்தானே, அவனும் செம்ம போதையில் இருந்தான். அவன் மகா வீட்டில் ரொம்ப போதையில் இருந்தான். ஐயோ, இப்போ அவன் எந்த நிலைமையில இருக்கான்னு தெரில. ஃபர்ஸ்ட் போய் அவனை பார்த்துட்டு வருவோம். ஆனால் மகாவை எப்படி இங்கே தனியாக விட்டுட்டு போகவும் மனசு வரல. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? ராக்கி, ஆமாண்டா, நானே தான். அப்பா சி, சின்ன கர்மம் பிடிச்ச சரக்குன்னு தெரியலடா அது. எப்பா எவ்வளோ போதை தெரியுமா மச்சான்? இவ்வளோ நேரம் அப்பா இந்த மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு சரக்கை நான் குடித்ததே இல்லைடா. இப்போ கூட போதை ஃபுல்லாக தெரியலை. ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல மச்சான். என்ன நடந்தது தான் எதுவுமே சுத்தமாக ஞாபகம் இல்லை. நான் எப்படி அந்த ரூமுக்கு போனேன், என்ன எதுன்னு எதுவுமே புரியலை. அப்பா வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சரக்கை நான் அடித்ததே இல்லைடா. எப்பா ஆமாம், இவன் என்னடா இங்கே தூங்கிட்டு இருக்கான், நீங்கள் உட்காந்துருக்க. டேய் என்னங்கடா, ரூம்ல 2 பேரும் தனியா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன டேய், சின்னடா புலர்ற. டேய் பைத்தியக்காரா, நீ தானடா சொன்ன நீ குடிச்ச ஜூஸை தான் மகாவும் குடிச்சான்னு. அதான் அவளும் சும்மா மயக்க வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு படுத்திருக்கா, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை, சரியா? அட ஆமாடா, ஆமாம். அவள் தான் ஃபஸ்ட்டு ஜூஸை குடிச்சிட்டு தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் அவளோட ஜூஸை வாங்கி நான் குடித்தேன். ஆனால் அது வரைக்கும் தான் மச்சான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை, சத்தியமாக எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் போதை மட்டும் இன்னும் தெரியவே இல்லைடா. ஆமாம்ல, அப்போ அதே போதை தானே இவளுக்கு இருந்திருக்கும். இவ தான் ஜூஸ்ன்னு நினச்சி வேறு ஏதோ சரக்கை வாங்கி குடிச்சிருக்கா. இவ கும்பகாரணி மாதிரி இப்படி தூங்கிட்டு இருக்கா. டே, எங்கள் பார்ட்டியே முடிய போகுதுடா, எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. இவ எப்போ எழுந்து நம்ம எப்படா போகிறது? அதான் மச்சான், எனக்கும் ஒன்றும் புரியலை. இவ எப்போ எழுந்து எப்போ நம்ம போகிறதுன்னு. பேசாமல் அப்படியே தூக்கிட்டு போயிடலான்னு நினச்சாலும் எங்கள் வீட்டுக்கும் தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னா சித்தி தேவிலாம் இருப்பாங்க. அட் த சேம் டைம் அவள் ஹாஸ்டலுக்கும் நம்ம தூக்கிட்டு போக முடியாது. நம்ம யார் என்னன்னு கேட்பாங்க. அதான் மச்சான் யோசிச்சுட்டு இருக்கேன். இவ இப்போதைக்கு எந்திரிக்கிற மாதிரியும் தெரியல, என்ன பண்றது? டேய் பைத்தியமாடா நீ? டேய், அவளை எழுப்பி பார்த்தா தானடா அவள் எலும்புறாளா இல்லையான்னு தெரியும். நீ பாட்டுக்கு அவள் தூங்குற அழகு அப்படி ரசிச்சுட்டே உட்காந்துருக்கா. இங்கே பாரு, அவளுக்கு எழுப்புனாதான் எந்திரிப்பா, இல்லைன்னா இப்படியே விடிய தூங்கிட்டே தான் இருப்பா. இரு, நான் எழுப்புறேன். மகா, ஏ மாமி ஒன்னு தாண்டி, ஹே எந்திரிடி. டேய், அவ தூங்குறாடா, தூங்குறவளை எதுக்குடா டிஸ்டர்ப் பண்ற? அட்லீஸ்ட் பொறுமையாச்சும் எழுப்பு. சப்பா, இவன் வேற ஒருத்தவன் அடிக்கடி காதலன்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கான். டேய், ஆளுக்கு ஒன்றும் ஆகாது எழுப்புறதுனால. இப்ப பாரு, பார்ட்டியே முடிய போகுது. இவளை இப்ப எழுப்புனாதான் கரெக்டா இருக்கும். மகா எந்திரிடி. மகா ஒன்னதான். டேய், எதுக்குடா இருக்குன்னு இப்படி கத்துற? மகாமா நீ கூப்பிடுறது என் காதலே விழல, இதுல அவ காதல விழுமாக்கும். செப்பா இவ இருக்கானே. டேய், நீ கொஞ்சம் அமைதியா இருடா. மகா, ஏ மாமி ஒன்ன தாண்டி, எந்திரி. ராக்கி, அப்பா எந்திரிச்சியா? கும்பகர்ணி முதல்ல எந்திரி. வெட்டி, நம்ம 3 பேரும் இந்த ரூம்ல என்ன பண்றோம்? அடியே, அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்னடானா பக்கத்து ரூம்ல இருந்தேன், இப்பதான் போதை தெளிஞ்சு வந்தேன். நீ என்னடானா இந்த ரூம்ல இருக்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஆனா பார்ட்டி முடிய போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. என்னடா சொல்ற? நீ பக்கத்து ரூம்ல இருந்தியா? ஆனா நான் எப்படி இந்த ரூமுக்கு வந்தேன்? நான் லாஸ்டா அந்த ஜூஸ் குடிச்சேன், தலை சுத்துச்சு, வாஷ்ரூம் போறதுக்காக வந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லடா. ஐயோ மாமி, அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. நீ குடிச்சதுக்கப்புறம் அந்த ஜூஸை நான் குடித்தேன், அது ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி நான் அந்த ரூமுக்கு வந்து என்ன எதுன்னு எதுவுமே புரியல. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்டி, எப்பா வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சரக்கை அடித்ததே இல்லை. அடியே மாமி, நீ சரக்கு தாண்டி அடிச்சிருக்க, அது ஒன்றும் ஜூஸ் இல்லை, அது சரக்கு, தெரியுமா? இவங்க 2 பேரும் பேசுகிறத வச்சே தெரியுது 2 பேருக்குமே அந்த ஜூஸை குடித்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது ஞாபகத்தில் இல்லைன்னு. இப்போதைக்கு இவங்க 2 பேருக்கும் அது தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. டி கவின், உன்னை விட மாட்டேன்டா. என்ன சரக்கா? டேய் இல்லடா, அது ஜூஸ் சொல்லி தாண்டா அந்த வெயிட்டர் கொடுத்தா. ஏய், அது சரக்கு தாண்டி. செப்பா என்ன போதை தெரியுமா? நானே இவ்வளவு நேரம் போதையில மட்டையாகி தான் கிடந்தேன். ஏன் நீயே இவ்வளவு நேரம் போதையில மட்டையாகி தான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்த தெரியுமா? வேணும்னா வெற்றி கிட்ட கேளு. வெற்றி வேணா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். நான் ஜூஸ் தான் குடிச்சேன். ஆனா அது குடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, அவ்வளவுதான். மத்தபடி என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே.
ஐயோ போதும், 2 பேர் நிறுத்துறீங்களா? மகா, ராக்கி சொல்ற மாதிரி நீ சரக்க தாண்டி ஜூஸ் நினைச்சு மாத்தி குடிச்சிருக்க. அதான் உனக்கு லைட்டா போதை ஏறி அப்படியே இந்த ரூம்ல ஒன்று நான் படுக்க வச்சிருந்தேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரியா? சரி, ஓகே, பார்ட்டி முடிய போகுது, நம்மளும் கிளம்பணும். இப்போ கிளம்பினாதான் கரெக்டா இருக்கும். கிளம்பலாமா? என்ன விட்டு இப்படி சொல்றீங்க? ஆனால் அந்த வெயிட்டர் கிட்ட நான் கேட்டேன், அவன் அந்த ஜூஸ்ன்னு தான் சொன்னானே, அதனால தான் நான் குடித்தேன். பாவி பைய சரக்கு மாற்றி வச்சிட்டான் போல இருக்கு. அதான் எனக்கு தலையெல்லாம் சுத்திச்சு போல. சரி ஓகே, டைம் ரொம்ப ஆகுது, ஹாஸ்டலுக்கு வேற நேரம் ஆயிட்டு. சரி ஓகே, கிளம்பலாம் வாங்க. ஹிட்லர், தேங்க்யூ 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 ஸோ மச். எதுக்கு மேடம் இவ்வளோ தேங்க்ஸ் எல்லாம்? என்ன எதுக்கா? அம்மா அப்பாவை பார்க்கணுன்னு சொன்னோன்னே நீ மீட்டிங்லாம் போஸ்ட்பான் பண்ணிட்டு எனக்காக பார்க்கறதுக்கு வந்தல. அதுவும் இவ்வளோ நேரம் நம்ம அங்கே தான் இருந்தோம். அதான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஹிட்லர். கே, இதுல என்னடி இருக்கு? என் மித்துக்குட்டியை சந்தோஷமா வச்சுக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை முக்கியமா இருக்க போது? முதல்ல என் மித்துக்குட்டி ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம். அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. லவ் யூ ஹிட்லர், லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூடி மித்துக்குட்டி. ஆமா, கேட்கணும்னு இருந்தேன். நீ உங்க அம்மாவும் ரொம்ப நேரமா பேசிட்டே இருந்தீங்களே, என்ன பேசுனீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் நாங்க என்ன பேசணும்னு உனக்கு அவசியம் தெரிஞ்சுக்கணுமா என்ன? இல்லடி, அவ்வளவு நேரம் உங்க அம்மா கிட்ட பேசிட்டே இருந்தியா? அதுவும் சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தியா? அதான் அப்படி என்ன விஷயமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கியூரியாசிட்டி. மற்றபடி ஒன்றும் இல்லை. சரியா? நீ சொல்லலாம் வேண்டாம், நான் சும்மா தான் கேட்டேன். ஹிட்லர், இது என்னன்னு நீ கேட்காம இருந்திருந்தா கூட நான் கண்டிப்பா சொல்லியிருந்திருப்பேன். ஏன்னா அம்மா என்கிட்ட எதை பத்தி பேசினாங்கன்னு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும் நீங்க 2 பேர் பேசினது? ஆமா, எதை பத்தி பேசினாங்க? எல்லாம் குழந்தைய பத்தி தான். என்ன என்னடி சொல்ற? குழந்தைய பத்தியா? ஆமா ஹிட்லர், குழந்தை பத்தி தான். அது நம்ம பூஜாவுக்கு நெக்ஸ்ட் வீக் டெலிவரி இருக்குல்ல, அதை பற்றி, அப்புறம் வைஷு கன்சீவாக இருக்கிறத பற்றி எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருந்தோமா. அப்போ தான் அம்மா, நீ நானும் குழந்தைய தள்ளி போடுற பிளானில் இருக்கோமோ அப்படின்னு நினச்சிட்டு, குழந்தையெல்லாம் தள்ளி போடாதீங்க, கடவுள் கொடுக்கும்போது வாங்கிக்கணும், அதனால் குழந்தையெல்லாம் தள்ளி போட வேண்டாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை பற்றி தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களுக்கு சீக்கிரமாக அவங்க பேரனே பேத்தியே பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கா, அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஹிட்லர், ஹிட்லர் என்னாச்சு? என்ன யோசிக்கிற? இவ்வளோ நேரம் நீ தானே நாங்கள் 2 பேரும் என்ன பேசிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ சொன்னதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு எந்த ரியாக்டும் கொடுக்காம அப்படியே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? அப்படிலாம் இல்லடி, நான் இதை பற்றி யோசிக்கல. ஹிட்லர், ஆக்சுவலாக அம்மா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம வேணும்னே குழந்தைய தள்ளி போடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க போல. ஆனால் அவங்களுக்கு தெரியல குழந்தை பெற்றுக்கிறதுல நான் எவ்வளோ ஆசையாக இருக்கேன்னு. அதான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன், சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல செய்தி சொல்கிறேன்னு. என்ன ஹிட்லர், சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லிடலாமா? சொல்லலாண்டி, சீக்கிரமாகவே நல்ல செய்தி சொல்லலாம். சரி ஓகே, என்னாச்சு? இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டல்லாக இருக்கா? அப்படிலாம் இல்லையே, நான் நல்லா தாண்டி இருக்கேன். இல்லை நீ வேற என்னமோ யோசிக்கிற. என்ன யோசிக்கிற? ஒழுங்கா சொல்லு. அது கொஞ்ச நாளாவே மேடம் என்ன சரியா கவனிக்கிறது இல்லை. அதான் இன்னைக்காச்சும் ஏதாச்சும் கவனிப்பு கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ அப்படியா? என்ன கவனிப்பு? ஓ, மேடம்க்கு நான் எதை பத்தி பேசுறேன்னு புரியல, அப்படிதானே? புரியலையே. ஓ புரியல. இருக்கியே. இப்ப புரிஞ்சுதா மேடம்? ஆஹா, இப்பவும் புரியலையே. ஓ, இப்பவும் புரியல. மொவலி திருடி புரிய வைக்கிறேன் இரு. ஹிட்லர் வேண்டாம், சொல்றது கேளு. புரியலன்னு சொன்னல, திருடி புரிய வைக்கிறேன் இரு. ஹிட்லர் வேண்டாம். எனக்கு வேணுடி மொவலி, புரியலன்னா சொல்றேன். இனிமே உன் வாயிலேருந்து புரியலன்னு வரவே கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் கூட மித்துவும் ஆதி இருந்திருக்கலாம்ல. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. ஆதிக்கு அவ்வளவு வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கூப்பிடுங்கிறதுக்காக தான் மித்து கூட இன்னைக்கு வந்தாரு. அதுவும் அவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க 2 பேரும். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம்னு சொல்றீங்க. என்னமா இதெல்லாம்? டாடி பாருங்க டாடி அம்மாவை. ஆமா தேவிக்கு, அது ஒன்றும் சாதாரண ஆள் இல்லையே, அவரும் பிஸியான பிசினஸ் மேன் தானே. மித்து ஆசைப்பட்டாங்கிறதுக்காக தான் அவருக்கு எல்லா வேலையும் தள்ளி வச்சுட்டு மித்துக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாரு. இவ்வளவு நேரம் 2 பேரும் இருந்துட்டு போயிருக்காங்க. இது பத்தலையா அவனுக்கு? இல்லைங்க, நம்ம மித்துவை நம்ம கூடவே வச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, அவனுக்கு தான் கல்யாணம் ஆகிட்டே. இருந்தாலும் பரவாயில்ல, ஆதி மாப்பிள்ள அடிக்கடி மித்துவை வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அம்மா டாடி, நான் ஒன்று சொல்லட்டுமா? உண்மையாவே நம்ம மித்து ரொம்ப 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 கொடுத்து வச்சவ. ஏண்டி எப்படி சொல்ற? புரியலையே. என்னென்ன?
இல்லைம்மா, வருண் ப்ரோ அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தப்போ மித்து கல்யாணத்தன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னார்ல. மித்துக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கும்போது அந்த நிலைமையில கூட மித்து தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவர் மித்து மேலே எந்த அளவுக்கு காதல் வச்சுருந்தா மித்துவை அந்த நிலைமையிலையும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி ஆக்கியிருப்பாரு. சத்தியமே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலம்மா. ஆதிமாம்ஸ் இடத்துல வேறு யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா இப்படிலாம் பண்ணியிருந்திருப்பாங்களான்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் ஆதிமாமா மித்து மேலே எந்த அளவுக்கு காதல் வச்சுருந்தா அந்த நிலைமையில கூட அவளுக்கு தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கியிருந்திருப்பாரு. அதை நினச்சி உண்மையாகவே எனக்கு இப்போ கூட அப்படியே உடம்புலாம் புல்லரிக்குதுமா. ஆமாம் மீரா, என் பொண்ணு சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. அதுவும் அவளுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னப்போ சத்தியமாக ஒரு அம்மாவா என்னால் தாங்கிக்க முடியலை. எப்படிலாம் என் பொண்ணு துடிச்சு போயிருந்திருப்பா. ஆனால் ஆதி தம்பி உண்மையாகவே அந்த நிலைமையில கூட எனக்கு என் மித்து தான் முக்கியம்னு தாலி கட்டி அவளை பொண்டாட்டி ஆக்கி இதோ இன்னைக்கு அவளை நார்மலாக ஆக்கியிருக்காரு. உண்மையாகவே அவரை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. மித்துக்கு ஏற்ற கரெக்டான ஜோடி அது ஆதி மாப்பிள்ளை மட்டும்தான். உண்மையாகவே என் பொண்ணை நினைக்கும் போது எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆதி மாப்பிள்ளை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருக்காருல அவருக்கு. ஆமாமா, நீங்க சொல்ற மாதிரி ஆதி மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நம்ம மித்ரா கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா மித்ரா ஃபுல்லா எரிஞ்சு போய் அந்த நிலைமையில கூட மித்ரா தான் எனக்கு முக்கியம்னு ஆதி கழுத்துல தாலி கட்டி அவளோட பொண்டாட்டி ஆக்கியிருக்காரு மாம். இந்த மாதிரி மனசு இந்த காலத்துல யாருக்கு வரும்னு சொல்லுங்க. ஏன் ஆதி இடத்துல நான் இருந்திருந்தா கூட எப்படி பண்ணிருப்பேனான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியாது மாம். ஆனா ஆதி நம்ம மித்து மேல உயிரே வச்சிருக்காரு. நம்ம மித்து என்னதான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டிருந்தாலும் அவளுக்கு நல்ல அம்மாவுக்கு அம்மாவா லக்ஷ்மி அம்மா கிடைச்சிருக்காங்க, அக்காவுக்கு அக்காவா, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா வயசு கிடைச்சிருக்காங்க. அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல கணவன் அமைஞ்சிருக்காங்க. இதை விட வேற என்னமா வேணும்? சொல்லுங்க, இதை விட வேற என்ன வேணும்? விக்ரம், நீ சொல்றது சரிதான்டா. ஆனா எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. அதே மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க மித்து எந்த அளவுக்கு சந்தோஷப்படணுமோ அதே அளவுக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷப்படணும். ஏன்னா ஆதி தானே நம்ம வீட்டு மாப்பிள்ளை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நம்ம சந்தோஷப்படணும் தானே. ஆமாங்க, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. விக்ரம், நீ தானடா ஆசைப்பட்ட அதே மாதிரி ஒரு பையன் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளையா வரணும்னு. இன்னைக்கு பாரு, அவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளையா இருக்காரு. உண்மையாவே இதை நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஆமாமா, நான் ஆதியை பார்த்த உடனே அவரோட கேரக்டர் பிடிச்சி போய் தான் நான் ஆதி இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு என் தங்கச்சியோட புருஷன் அவரு இந்த வீட்டோட மாப்பிள்ளை நினைக்கும் போதே ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. விக்ரமண்ணா, ஆதிமாம்ஸ் நம்ம மித்துவை எப்படிலாம் கவனிச்சுக்கிறாருன்னு தெரியுமா? அவளுக்கு லைட்டா ஒண்ணுனா கூட அப்படி துடிச்சு போறாரு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, லைட்டா மீன் சாப்பிடும்போது முள்ளு கீறிட்டு அப்பா அதுக்கு அவரு துடிச்ச துடிப்பு இருக்கே. சத்தியமா சொல்றேன், உண்மையாவே அவங்க 2 பேரோட பாசத்தையும் காதலையும் பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே இப்படிலாம் இருப்பாங்களான்னு தோணுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அன்பா அரவணைப்பா அவ்வளோ லவ்வோட இருக்காங்க. எனக்கு உண்மையாவே அவங்க 2 பேரை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நீங்க பாருங்க, அம்மா அப்பா விக்ரமண்ணா 3 பேர்கிட்டையும் சொல்லிட்டேன், எனக்கு ஆதி மாமா மாதிரி தான் ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறீங்க அவரை மாதிரி கேரக்டர்ல. உண்மையாவே மித்து உண்மையாவே கொடுத்து வச்சவ. ஏன்னா ஆதிமாம்ஸ் மித்துவை அப்படி பார்த்துக்கிறாரு. மித்துவும் அதே மாதிரி தான் ஆதிமாம்ஸ் மேலே உயிரே வச்சிருக்கா. அவங்க 2 பேரையும் பார்க்கும்போதே செம்ம ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்களே, அது உண்மையாவே ஆதிமாம்ஸும் நம்ம மித்துவும் தான். ஏரா குட்டி, உண்மையாவா? நீ இப்பவே கல்யாணத்துக்கு ஊன்னு சொல்லு. அண்ணன் உனக்கு ஆதி மாதிரியே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பாக்குறேன். ஆமா மீரா, நீ இப்பவே சரின்னு சொல்லுடி. இப்பவே நம்ம மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது நல்ல கதையா இருக்கே. என்ன குடும்பமா சேர்ந்து நான் எப்படா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவேன், சீக்கிரமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இங்கேருந்து பேக் பண்ணி அனுப்பி வச்சலான்னு பாக்குறீங்களா? ஆதிமாம்ஸோட கேரக்டரும் அவர் மித்துவை கவனிச்சுக்கிற விதத்தையும் பார்த்து தான் அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பாருங்கன்னு நான் சொன்னேன், சரியா? அதுக்காக உடனே எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. நான் என்ன அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அதோட இப்பதான் விக்ரமண்ணோட சேர்ந்து நம்ம பிஸ்னஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நானும் ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் விமன் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதெல்லாம் அச்சீவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணங்கிற பேச்சு, சரியா? அது வரைக்கும் மீரா கிட்ட கல்யாணங்கிற பேச்சு எடுத்துட்டு வராதீங்க, ஓகே?
என்னடி இதையே சொல்கிறேன். நான் கூட நீ இதெல்லாம் பற்றி பேசணுன்னு உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு, நம்ம மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். நீ என்னடானா வழக்கம் போல் இதே பதில சொல்கிற. தேவகி, மீரா தான் பிசினஸ்ல நிறைய அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறாள். அதெல்லாம் அச்சீவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பொறுமையா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதான் நம்ம 2 பொண்ணுல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டல, அப்புறம் என்னஹா? இது வேலிடான பாயிண்ட். அம்மா அதான் நம்ம மித்துக்கு கல்யாணம் ஆகிட்டே, கல்யாணம் ஆகி ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கா. எப்படி இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்துருவா. அப்புறம் என்ன, அவங்களோட நீங்கள் ஜாலியாக இருக்க வேண்டியதான். என்ன அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. எனக்கு ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணங்கிற பேச்சு. ஓகேவா? சரி ஓகே மேடம், நீங்க அச்சீவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணிக்கலாம், போதுமா? அது சரி. இவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்கிறதே நீங்கள் 2 பேர் தான். நான் என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. அப்புறம் என்ன இருந்தாலும் இவ சொல்கிற மாதிரி நம்ம 2 பொண்ணுல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு இன்னும் கொஞ்ச நாளில் பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்துருவா. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். மித்துக்கிட்ட இன்னைக்கு கூட சீக்கிரம் எனக்கு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் குழந்தை வேண்டாம்னு சொல்லி தள்ளி போட்டுறாங்க. அதனால் குழந்தை வேணுங்கும்போது சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அதனால தாங்க நான் மித்துக்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன். மித்து, நீ குழந்தையெல்லாம் தள்ளி போடாதம்மா, அதெல்லாம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் போதே வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். மா என்ன சொல்றீங்க? மித்துக்கிட்ட இப்படியே சொல்லி அனுப்புனீங்களா? ஐயோ கடவுளே. மா, குழந்தை பெற்றுக்கிறது அவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயமா. எப்போ பெற்றுக்கணும் எப்போ பெற்றுக்க வேண்டாம்னு அவங்க முடிவெடுப்பாங்க. இதில் இடையில போய் நீங்கள் என்னம்மா இப்படிலாம் பேசி வச்சிருக்கீங்க? ஏய் சும்மா ரெடி, இதை பற்றிலாம் உனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் எல்லாம் பக்குவமாக தான் சொல்லி அனுப்பியிருக்கேன். அதோட அவளுக்கும் குழந்தைய தள்ளி போடுற பிளான்லாம் இல்லை. அவள் பேசுறதுலேயே எனக்கு புரிஞ்சது. அதனால சீக்கிரமாக அவன் நல்ல விஷயத்த நமக்கு சொல்லுவான். அம்மா தயவு செஞ்சு சொல்கிறேன், மித்து இன்னொரு டைம் இங்கே வரும்போது அவகிட்ட குழந்தைய சீக்கிரமாக பெற்றுக்கோன்னு சொல்லி நீங்களும் அப்படியே சும்மா இந்த காலத்து மாமியார் மாதிரி அவளை டார்ச்சர் பண்ணாதீங்கம்மா. ஏன்னா அவங்க வேறு ஏதாச்சும் பிளான் வச்சுருப்பாங்கல்ல. குழந்தைய இப்போ தள்ளி போட்டுட்டு பின்னாடி பெற்றுக்கலான்னு கூட பிளான் வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் இப்படி சொன்னீங்கன்னா அது சங்கடமாக இருக்காதாம்மா அவளுக்கு? ஏய் நான் தான் சொல்கிறேன்னடி, மித்து பேசுறத வச்சே தெரியுது அவளுக்கும் சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்குதான். அவங்க குழந்தைய தள்ளி போடுற ஐடியாலலாம் இல்லை. அதனால நீ சும்மா இரு, இதை பற்றிலாம் உனக்கு எதுவும் தெரியாது. அது போதும் வழக்கம் போல 2 பேரும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சப்பா, டாட் இதுக்கு மேல இங்க உட்காந்துருந்தோம், அவ்வளவுதான். மீராவும் அம்மாவும் வழக்கம் போல சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எல்லாரும் தூங்க போலாம் வாங்க. அம்மாண்ட விக்ரம், நீ சொல்றது சரிதான். தேவிக்கு வா நம்ம ரூமுக்கு போலாம் தூங்குறதுக்கு. டாடி முதல்ல அம்மாவை இங்கேருந்து கூப்பிட்டுட்டு போங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தாங்க அவ்வளோதான், சண்டை கன்ஃபார்ம். சரி ஓகே, குட் நைட். நானும் ரூமுக்கு போகிறேன். அர்ஜுன், எனக்கு எவ்வளோ நேரம் தான் இப்படியே இருக்க போறீங்க? ஆஃபீஸ் கிளம்ப வேண்டாமா? வைஷு, என்னன்னே தெரியலடி. உன்னை தனியா விட்டுட்டு எனக்கு ஆஃபீஸ் போனா அங்க வேலையே ஓட மாட்டேங்குது. எப்பவுமே உன் நினைப்பாவும் பாப்பா நினைப்பாவும் தான் இருக்கு. பேசாம நான் இங்கே இருந்துடவா? அர்ஜுன், இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. வீட்டில் என்னை பார்த்துக்க நிறைய பேர் இருக்காங்க. பாட்டி, ஆண்டி, மித்து, சாவித்ரி சித்தி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? எல்லாம் சரிதாண்டி. இருந்தாலும் நான் கூட இருந்தேன்னா உனக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுவேன். டைமுக்கு எல்லாமே கரெக்டா பண்ணுவல, அதான். அர்ஜுன், நீங்க இல்லைனாலும் எல்லாம் டைமுக்கு கரெக்டாக வந்துடும். ஏன்னா பாட்டி, ஆண்டி, மித்து 3 பேரும் டைமுக்கு கரெக்டாக எல்லாத்தையும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால சார் சும்மா சப்பையான ரீசன்லாம் சொல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க. வைஷு, எனக்கு ஆஃபீஸ் போகவே பிடிக்கலடி. அது உன்னை பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கணும் போல இருக்கு. ஓ, சாருக்கு வீட்லயே இருந்து என்ன கவனிச்சுக்கணும் போல இருக்கு. அர்ஜுன், ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க கவனிச்சுக்கிறதுக்கு பேரு கவனிப்பே இல்லை, அது ஒரு டார்ச்சர். எனது டார்ச்சரா? ஏய், என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன்? நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? ஆமா, டார்ச்சர் தான் பண்றீங்க. டாக்டர் ஹெல்த்தியா சாப்பிடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா நீங்க வீட்டில் இருந்தீங்கன்னா ½ அன் ஹவர் ஒன்ஸ் ஜூஸ் ஏதாச்சும் கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை சாப்பிட அதை சாப்பிடுன்னு ஏதாச்சும் சாப்பிட வச்சுட்டே இருக்கீங்க. அப்புறம் இதுக்கு பேர் டார்ச்சர் இல்லையா? நான் தான் சொன்னேன்ல, இந்த டைம்ல என்னால் எதையுமே சாப்பிட முடியலன்னு. அதையும் சொல்ல கேட்காம நீங்க பாட்டுக்கு வரிசையா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டே இருப்பீங்க. அதை சாப்பிட வேற சொல்லுவீங்க. அப்புறம் இதுக்கு பேர் டார்ச்சர் இல்லையா? ஏய், அது நீ பாப்பாவும் ஹெல்தியா இருக்கணும்லடி, அப்ப நிறைய சாப்பிடணும்ல, அதான். இது நல்ல கதையா இருக்கே. அதுக்கு நீ இவ்வளோவா? 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா. என்னால கொஞ்சமே சாப்பிட முடியல. அடிக்கடி வாமிட் வந்துட்டே இருக்குன்னு சொல்றேன். நீங்க என்னடானா சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறீங்க. வாமிட் எடுத்துட்டு வந்த உடனே கொஞ்சம் கூட ரெஸ்டே விடாம அடுத்ததை சாப்பிட்றதுக்கு தூக்கிட்டு ஓடி வந்துடுவீங்க. அப்பா, நீங்க வீட்டில் இருந்தாவே டார்ச்சர் தான் அர்ஜுன். நீங்க ஆஃபீஸ் போங்க, அதுதான் நல்லது. ஏய், அப்படிலாம் சாப்பிட்டா தானடி வயிற்றுல நம்ம பாப்பா பத்திரமா இருக்கும், அதான். ஓ, அப்ப சார் இதெல்லாம் பண்றது வயிற்றுல உள்ள பாப்பாக்காக, எனக்காக இல்ல, அப்படிதானே? ஏய், அப்படிலாம் இல்லடி, அது 2 பேருக்காக தான். இப்ப கூட உங்க வாயிலேருந்து இல்லடி உனக்காக தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் பாப்பான்னு வருதா? எப்ப கேட்டாலும் 2 பேருக்காக. அர்ஜுன், நீங்க சரியில்லை. பாப்பா வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ பண்றீங்க. பாப்பா வந்ததுக்கு அப்புறம் என்ன மறந்துடுவீங்க போல இருக்கே.
ஹே, என்னடி இப்படிலாம் சொல்ற? எனக்கு எப்பவுமே என் பாப்ஸ் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் குட்டி பாப்ஸ். போதுமா? போதும் சரி ஓகே, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, கிளம்புங்க. போறண்டி துரத்துறதுலே குறியா இருக்காத. வைஷு, இங்க பாரு, பத்திரமா இருக்கணும், ஓகேவா? அப்புறம் முக்கியமா பாட்டி, அப்புறம் அம்மா, மித்து இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா அதை வேண்டான்னு சொல்லாம ஃபுல்லா சாப்பிடணும், புரிஞ்சுதா? சின்ன ஃபுல்லாவா? அர்ஜுன், எனக்கு லைட்டாக சாப்பிட்டாவே வாமிட் நிறைய வருது அர்ஜுன். வாமிட் எடுத்துட்டு ஃபுல் டே டயர்டில் தான் இருப்பேன். இதில் ஃபுல்லாலாம் சாப்பிட முடியாது அர்ஜுன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. புரியுதுடி வைஷு, இருந்தாலும் வாமிட் வருதுங்கிறதுக்காக சாப்பிடாமே இருந்தோன்னா உனக்கு அப்புறம் ஹெல்த் இல்லாமல் போயிடும்ல. டாக்டர் சொன்னது கேட்டல, வாமிட் பில்ஸ் அதுக்கு தான் எடுத்துக்க சொன்னாங்க, நீ தான் வேண்டான்னு சொல்லிட்ட. நெக்ஸ்ட் டைம் செக்அப் போகும்போது நம்ம மறக்காம வாமிட் வராமல் இருக்கிறதுக்கு டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வரலாம், ஓகேவா? நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அர்ஜுன், ஆனால் என்னால் எதுவுமே சாப்பிட முடியல. டாக்டர் அப்போவே வாமிட் வரும், நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் தான் அதெல்லாம் வரல டாக்டர்னு சொன்னேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக தாங்க முடியலை. நெக்ஸ்ட் டைம் செக்அப் போகும்போது மறக்காமல் டாக்டர் கிட்ட சொல்லி வாமிட் வராமல் இருக்கிறதுக்கு டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வருவோம், ஓகேவா? சரிடி, டாக்டர் கிட்ட கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் டைம் வாமிட் வராமல் இருக்கிறதுக்கு டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வரலாம். வைஷு, நான் நம்ம ரூமை கீழே ஷிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன், நீ என்ன நினைக்கிற? என்ன கீழையா? எதுக்கு அர்ஜுன்? என்னடி பேசுற? நீ கன்சீவா இருக்கடி. இப்போ ஓகே, ஆனா நாளாக அது சரியா வராது வைஷு. அதனால இப்பவே நம்ம ரூமை கீழே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு வாட்டியும் நீ கீழே போறேன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்கி போகும்போது எனக்கு எவ்வளவு பயமா இருக்கும் தெரியுமாடி? அவ்வளவு பயமா இருக்கும். அர்ஜுன், நீங்கள் தேவையில்லாமல் பயப்படுறீங்களேன்னு தோணுது. ஸ்டெப்ஸில் இறங்குறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லையே. அதோட நான் பார்த்து பொறுமையாக தான் அர்ஜுன் இறங்குவேன். நீங்கள் தேவையில்லாமல் பயப்படாதீங்க, ஓகே? நீ பார்த்து பொறுமையா தாண்டி இறங்குவ, ஓகே தான். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடி, அதான். ப்ளீஸ் வைஷு, எனக்காக வாச்சும் நம்ம கீழே ரூமை ஷிஃப்ட் பண்ணிக்கலாமே, ப்ளீஸ். எப்படியும் சார் நான் சொல்ல போகிறத கேட்குறது இல்லை. சரி ஓகே, இப்போ என்ன உங்களுக்கு கீழே ரூமை ஷிஃப்ட் பண்ணணும் அவ்வளோதானே? சரி ஓகே, ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த வீக்கெண்ட் பண்ணிக்கலாமா? என்னது வீக்கெண்ட்லையா? வேண்டாம், நம்ம நாளைக்கே பண்ணலாம். ஆக்சுவலாக இன்னைக்கே பண்ணலாம் தான் தோணுது. ஆனால் அந்த ரூம் என்ன ரெடி பண்ணல. அந்த ரூமை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தானே நம்ம ஷிஃப்ட் ஆக முடியும். அதனால நாளைக்கு ஷிஃப்ட் ஆகிக்கலாம், ஓகே? ஓகே அர்ஜுன், டைம் ஆகுது பாருங்க, கிளம்புங்க. நான் என்ன எந்திரிச்சதுலேருந்து கீழே போகவே இல்லை. நான் போய் ஆண்டி, பாட்டி, மித்து எல்லாரையும் போய் பார்க்கணும். ஸோ விட்டீங்கன்னா நான் போய் பார்ப்பேன். எப்படி விடுறீங்களா இல்லையா? விடணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா மனசு வர மாட்டேங்குது. இப்போ எதுக்கடி நீ கீழே போகணும்? நீ அடிக்கடி கீழே போக வேண்டாண்டி, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. அர்ஜுன், என்ன பேசுறீங்க நீங்க? அதுக்காக என்ன ரூம்குள்ளாரே இருக்க சொல்றீங்களா? என்னால சத்தியமா ரூம்குள்ளாரெலாம் இருக்கவே முடியாது அர்ஜுன். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கீழே போனால் ஜாலியாக ஆண்டி, பாட்டி, மித்து கூட, அப்புறம் சாவித்ரி சித்தி, சம்டைம்ஸ் பூஜா எல்லார் கூடயும் எவ்வளோ ஜாலியாக பேசுவோம் தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. என்னாலலாம் ரூம்குள்ளாரெல்லாம் அடைஞ்சு இருக்க முடியாது அர்ஜுன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இல்லடி, ஒரு வாட்டியும் ஸ்டெப்ஸ்ல ஏறி இறங்குறல, அதை பத்தி தான் யோசிக்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அர்ஜுன், அதெல்லாம் நான் பார்த்து பத்திரமா இறங்குறேன். இப்போ விட்டீங்கன்னா நான் கீழே போவேன். விடுங்க அர்ஜுன். கிரிரெடி, நானும் வரேன், அவசரப்படாது சரியா? இன்னைக்கு ஃப்ரைடேல, அதனால வீடு ஃபுல்லா மாப் போட்டிருப்பாங்க, கண்டிப்பா ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதனால தண்ணி இருக்கும், வழுக்குச்சுன்னா என்ன பண்றது? கொஞ்சம் பொறுமையா இரு, ஓகேவா? ஒரே ஒரு ஃபைல் மட்டும் தேடணும், நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்துடுறேன், ஓகே? அர்ஜுன், மாப் போட்டிருப்பாங்க கரெக்டு தான், ஆனால் இந்நேரம் காஞ்சிருக்கும் சரிங்களா? நீங்கள் ஃபைலை தேடிட்டு பொறுமையாகவே வாங்க, நான் பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கேன், ஓகே? ஐஷு, நான் சொல்றது கேளுடி. அதெல்லாம் இல்லை, நான் சொல்றதை நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஃபைலை தேடி முடிச்சுட்டு வாங்க, நான் பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கேன். மாப் போட்டதில் இந்நேரம் காஞ்சிருக்கு அர்ஜுன், ப்ளீஸ் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. ஐயோ சரிடி, இங்க பாரு வைஷு, பொறுமையா ஸ்டெப்ஸ்ல நட, ஓகேவா? ஓகே அர்ஜுன், எப்படியும் நான் படியில் இறங்கிட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்துடுவீங்க. அப்புறம் என்னஹா? சரி ஓகே, நான் பொறுமையாக போகிறேன், நீங்கள் சீக்கிரம் வாங்க. சரிடி, பார்த்து கவனம், ஓகே? ஓகே அர்ஜுன், விடுங்க.